Hi guys, welcome to Learn Pharmacy with us channel. இன்னைக்கு நம்ம வீடியோல cholinergic or parasympathomimetic drugs பத்தி பார்க்க போறோம். ஏன் parasympathomimetic drugன்னு சொல்றோம்னா இந்த drugs எல்லாம் parasympathetic system அப்படியே மிமிக் பண்ணா அது மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்றதுனால இத parasympathomimetic drugsன்னு சொல்லுவோம். parasympathetic systemல வந்து மேஜரான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல்கோலைன். இப்போ இந்த அசிடைல்கோலைன் எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றத பிரீஃபா பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா வந்து அசிடைல் கோயாவை ரிலீஸ் பண்ணும். கொலைன் வந்து கெரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலயமா ஒரு நியூரான்குள்ள என்டர் ஆகும். இந்த அசிடைல் கோயேவும் கொலைனும் ரெண்டும் சேர்ந்து அசிடைல் கொலைனா ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன அசிடைல் கொலைன் ஏசிஹெச் வந்து ஸ்டோரேஜ் வெசிக்கல்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் சினாப்டிக் லெஃப்ட்ல வந்து ஏசிஹெச் வந்து ரிலீஸ் ஆகும். சினாப்டிக் லெஃப்ட்ல இருக்கும்போது அங்க ஏசிஹெச் அசிடைல் கொலைன் எஸ்டேஸ்ன்ற ஒரு என்சைம் இருக்கும். அது என்ன பண்ணும்னா இந்த அசிடைல் கொலைனை வந்து அசிடேட்டாவும் கொலைனாவும் ஹைட்ரலைஸ் பண்ணிடும். அதனால அசிடைல் கொலைனோட ஆக்டிவிட்டி வந்து கம்மி ஆயிடும். அதுக்கப்புறம் எப்போ வந்து உன்னோட ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நியூரானோட டெர்மினலை ரீச் பண்ணுதோ அப்பதான் வந்து இந்த அசிடைல் கொலைன் வந்து கொலினர்ஜிக் ரிசெப்டார்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். கொலினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். கொலினர்ஜிக் ரிசெப்டார்ஸை ரெண்டா பிரிக்கலாம். மஸ்கார்னிக் ரிசெப்டார், நிக்கோட்டினிக் ரிசெப்டார். மஸ்கார்னிக் ரிசெப்டார் வந்து M1, M2, M3, M4 and M5. M1 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட், சிஎன்எஸ், ஆட்டோனமிக் கேங்லியால இருக்கு. M2 வந்து ஹார்ட்ல இருக்கு. M3 வந்து ஸ்மூத் மசில், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், எண்டோதீலியல் செல்ஸ்ல இருக்கு. M4 and M5 வந்து சிஎன்எஸ்ல இருக்கு. இப்போ நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸ் NN, NMனு ரெண்டா இருக்கு. NN வந்து ஆட்டோனமிக் கேங்லியா, சிஎன்எஸ், அட்ரினல் மெடுலால இருக்கும். NM வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ல இருக்கும். கொலினர்ஜிக் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். கொலினர்ஜிக் ட்ரக்ஸை ரெண்டா பிரிக்கலாம். டைரக்ட்லி ஆக்டிங், இன்டைரக்ட்லி ஆக்டிங். டைரக்ட்லி ஆக்டிங்ல அசிடைல் கொலைன், பிலோகார்பைன், பெத்தனகால், மெத்தகொலைன், கார்போகால்லாம் வரும். இன்டைரக்ட்லி ஆக்டிங்கை வந்து அசிடைல் கொலைன் எஸ்டரேஸ் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம். இதை ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள்னு ரெண்டா பிரிப்போம். ரிவர்சபிள்ல வந்து லிப்பிட் சொலிபிள், வாட்டர் சொலிபிள். லிப்பிட் சொலிபிள்ல ஃபைசோஸ்டிக்மைன், டாக்ரின், ரூனெஃபசில், ரிவாஸ்டிக்மைன், கேலண்டமைன் பிரிக்கலாம். வாட்டர் சொலிபிள்ல நியோஸ்டிக்மைன், பைரிடோஸ்டிக்மைன், எட்ரோஃபோனியம்னு பிரிக்கலாம். இர்ரிவர்சிபிள் வந்து ஆர்கானோபாஸ்பேட்ஸ், கார்பமேட்ஸ். ஆர்கானோபாஸ்பேட்ஸ்ல வந்து மேலத்தையான், பாரத்தையான், ஈகோதையபேட், நர்வ் கேசஸ். கார்பமேட்ஸ்ல கார்பரைல், ப்ரோபாக்சர், ஆல்டிகா இது எப்படின்னு பிரிக்கலாம். கொலினர்ஜிக் அகானிஸ்ட், கொலினர்ஜிக் ட்ரக்ஸ்ல டைரக்ட்லி ஆக்டிங் ட்ரக்ஸை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் கொலைன் எஸ்டர்ஸ். கொலைன் எஸ்டர்ஸ்ல அசிடைல் கொலைன், பெத்தனகால், கார்போகால் 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது என்ன ஆகும்னா போத் மஸ்கார்னிக் ரிசெப்டார்லயும் ஆக்ட் ஆகும், நிக்கோட்டினிக் ரிசெப்டார்லயும் ஆக்ட் ஆகும். அதனால அதுக்கு 2 ஆக்ஷனுமே இருக்கும். மஸ்கார்னிக் ரிசெப்டார்ல என்னென்ன ஆக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். மஸ்கார்னிக்ல சிவிஎஸ்ல பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணும், வேசோ டைலேஷன் காஸ் பண்ணும். அதனால பிளட் ப்ரெஷர் குறையும். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்ல எல்லா செக்ரிஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் சலைவரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், லாக்ரிமல் செக்ரிஷன், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் செக்ரிஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா செக்ரிஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஐல நம்ம டாபிக்கலா அசிடைல் கொலைனையோ, பெத்தனகாலையோ, கார்போகாலையோ ஏதோ ஒன்று அட்மினிஸ்டர் பண்ணோம்னா அது எந்த எஃபெக்டும் இருக்காது. இதே நம்ம ஐவியில கொடுத்தோம்னா அது மயோசிஸ் வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஐ ட்ராக்ல வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் செக்ரிஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். யூரினரி பிளேடர்ல வந்து யூரினேஷன், மிக்யூரிஷனை காஸ் பண்ணும். பிராங்கைல வந்து பிராங்கியல் செக்ரிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், பிராங்கோஸ்பாசமை காஸ் பண்ணும். இப்போ நிக்கோட்டினிக் ஆக்ஷன் என்னன்னு பார்ப்போம். நிக்கோட்டினிக் ஆக்ஷனை வந்து எப்போ எக்ஸர்ட் பண்ணணும் அசிடைல் கொலைன், நம்ம லார்ஜர் டோசஸ்ல அசிடைல் கொலைனை கொடுத்தா மட்டும்தான் அது நிக்கோட்டினிக் ஆக்ஷனை எக்ஸர்ட் பண்ணும். ஆட்டோனமிக் கேங்லியால ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அது டேஞ்சரஸ் எஃபெக்ட் ஹார்ட்க்கு கொடுக்கும். ஏன்னா லார்ஜர் டோசஸ்ல அசிடைல் கொலைன் குடிக்கும் போது அது டேஞ்சரஸ் எஃபெக்ட் வந்து ஹார்ட்க்கு கொடுக்கும். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல வந்து பேரலைசிஸ் காஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎன்எஸ்ல எந்த எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அசிடைல் கொலைன் வந்து பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து புவர் பெனிட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால எந்த எஃபெக்டும் இருக்காது சிஎன்எஸ்ல. இப்போ ஆல்கலாய்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஆல்கலாய்ட்ஸ்ல பிலோகார்பைன், மஸ்காரைன், அரிகோரைன்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பிலோகார்பைனும் வந்து போஸ் மஸ்கார்னிக் ஆக்ஷனும் கொடுக்கும், நிக்கோட்டினிக் ஆக்ஷனும் கொடுக்கும். ஆனா மஸ்கார்னிக் ஆக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் நிக்கோட்டினிக் ஆக்ஷனோட. அதனால செக்ரேட்டரி ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சலைவரி செக்ரீஷன், ஸ்வெட் செக்ரீஷன், லாக்ரிமல் செக்ரீஷன், இந்த மாதிரி எல்லா செக்ரீஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். பிலோகார்பைன் வந்து கிளௌகோமா ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மஸ்காரைன் வந்து மஷ்ரூம் பாய்சனிங்ல ஒரு முக்கியமான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்து மஸ்காரைன். அரிகோலினுக்கும் வந்து நிக்கோட்டினிக் ஆக்ஷனும் இருக்கு, மஸ்கார்னிக் ஆக்ஷனும் இருக்கு. டைரக்ட்லி ஆக்டிங் பார்த்தாச்சு. இப்போ இன்டைரக்ட்லி ஆக்டிங் பார்க்க போறோம். இன்டைரக்ட்லி ஆக்டிங் ஆன்டிகொலைன் எஸ்டரேஸ் அப்படின்னா என்னன்னா இது என்ன பண்ணும்னா கொலைன் எஸ்டரேஸ் என்சைம் நம்ம பார்த்தோம்ல, அசிடைல் கொலைன் எஸ்டரேஸ் என்சைம், அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அசிடைல் கொலைன் வந்து கொலைனாவும் அசிட்டேட்டாவும் ஹைட்ரலைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். ஃபர்ஸ்ட் ரிவர்சபிள் பத்தி பார்க்கலாம். ரிவர்சபிள் என்னென்ன வரும்னா ஃபைசோஸ்டிக்மைன், நியோஸ்டிக்மைன், பைரிடோஸ்டிக்மைன், ஹெட்ரோஃபோனியம், கேலண்டமைன், ரிவாஸ்டிக்மைன், டூனெஃபசல்னு வரும். ரிவர்சபிள் ஆன்டிகொலைன் எஸ்டரேஸ் வந்து ட்ரூ அண்ட் சூடோகொலைன் எஸ்டரேஸ் ரெண்டுத்தையுமே வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதாவது ரிவர்சபிளா இருக்கும். அதாவது கொஞ்ச நேரம் இன்ஹிபிட் பண்ணி பழையபடி அது என்ன நிலைமையில இருக்கோ அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போயிடும்.
இப்போ ஆன்டிகோலினெஸ்டரேஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். இது என்ன பண்ணும்னா ஹைப்போடென்ஷன் காஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷரை குறைச்சி விட்டுரும், டயரியா காஸ் பண்ணும், பிராடிகார்டியா காஸ் பண்ணும், சலைவேஷன், ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணும், நாசியா அண்ட் வாமிட்டிங் எல்லாம் கொண்டு வரும். இதோட யூசஸ் எதுக்கெல்லாம் ரிவர்சிபிள் ஆன்டிகோலினெஸ்டரேஸை யூஸ் பண்றாங்கன்னா கிளௌகோமாக்கு யூஸ் பண்ணுவாங்க, மயஸ்தீனியா கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் யூரினை ரிட்டென்ஷன் பண்ணுன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, பாய்சனிங், கியூரர் பாய்சனிங், பெலடோனா பாய்சனிங், கியூரர்னா டியூபாகுராரின் அந்த மாதிரி பாய்சனிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆல்சிமர் டிசீஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. irreversible anticholinesterase. irreversible anticholinesterase என்ன பண்ணுனா அசிடைல் கொலைன் எஸ்ட்ரேஸ்ன்ற என்சைமை பெர்மனண்டா இன்னோவேட் பண்ணி அசிடைல் கொலைனை வந்து அசிட்டேட்டாகவும் கொலைனாவும் மாற விடாம தடுக்கும். இது ஆர்கினோபாஸ்பரஸ் கார்பமேட்ஸ்னு ரெண்டு இருக்கு. ஆர்கினோபாஸ்பரஸ் பத்தி பார்ப்போம். ஆர்கினோபாஸ்பேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸுமே தெரபியூட்டிக் அப்ளிகேஷன் கிடையாது எக்ஸப்ட் ஈகோதயோபேட். ஈகோதயோபேட் மட்டும் தான் கிளௌகோமாக்கு ரெசிஸ்டன்ஸ் கேஸ் ஆஃப் கிளௌகோமால மட்டும் தான் யூஸ் பண்ணும். மோஸ்டா இந்த ஆர்கினோபாஸ்பரஸ் பாய்சனிங் தான் வந்து வேர்ல்ட்லயே ரொம்ப காமனான பாய்சனிங் ஆர்கினோபாஸ்பரஸ் பாய்சனிங் தான். இப்போ ஆர்கினோபாஸ்பரஸ் பாய்சனிங் எப்படி நம்ம ஜென்ரலா கண்டுபிடிக்கிறது? ஒன்று சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லை பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். பிளட்ல வந்து கொலைன் எஸ்ட்ரேஸோட ஆக்டிவிட்டி வந்து கம்மி ஆயிடும். ஆர்கினோபாஸ்பரஸ் பாய்சனிங் எடுத்துக்கிட்டவங்களுக்கு கொலைன் எஸ்ட்ரேஸோட ஆக்டிவிட்டி வந்து கம்மி ஆயிடும். இப்போ சிம்டம்ஸ் என்னென்னலாம் வச்சு கண்டுபிடிக்கலாம்னா மஸ்கார்னிக் எஃபெக்ட் என்னென்னா சலைவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், கேஸ்ட்ரைடேஷனல் சக்ரீஷன், லாக்ரிமல் ஸ்வெட்டு, பிராங்கியல் செக்ரீஷன்ஸ், பிராங்கோஸ்பாசம், ஹைப்போடென்ஷன், பிராடிகார்டியா, இன்வாலன்ட்ரியா யூரினேஷன் டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, நாசியா, வாமிட்டிங். இதெல்லாம் மஸ்கார்னிக் எஃபெக்ட். நிக்கோட்டினிக் எஃபெக்ட் பார்த்தோம்னா மசில் வீக் ஆகிடும், பேரலைஸ் ஆகிடும், ட்விச்சிங் நடக்கும். சென்ட்ரல் எஃபெக்ட் என்ன நடக்கும்னா ஹெட்ஏக், ரெஸ்ட்லெஸ்னஸாக இருப்பாங்க, கன்வல்ஷன்ஸ் வரும், கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, சில டைம்ல வந்து கோமா அண்ட் டெத் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணலாம்னா கேஸ்ட்ரிக் லாவேஜ், அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. எப்படின்னா வாய் மூலியமா ஒரு டியூப் விடுறது மூலியமாவோ இல்லை நோஸ் மூலியமா ஒரு டியூப் விடுறது மூலியமாவோ வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸும் கிளியர் பண்ணும்போது ஆர்கினோபாஸ்பரஸ் பாய்சனிங் கண்டென்ட்டையும் கிளியர் ஆகிடும். அப்புறம் ஹேர் வேவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்போ ரெஸ்பிரேஷன் பார்த்துலன்னா ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனும் கொடுப்பாங்க. ஒருவேளை கன்வல்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக டயஸ்பம் வந்து இன்விட்ரோல ஸ்லோவா அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இப்படிலாம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஆர்கினோபாஸ்பரஸ் பாய்சனிங்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.